ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த கோகனட் ஷெல் இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சியை வந்து தூக்கி போடாதீங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ஆயிலெலாம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஃபனல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அது இல்லைன்னா இதை வச்சு கூட நீங்கள் ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் வந்து ஊற்றும் போது அதோட மவுத் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நம்ம ஊற்றும் போது கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆயில் வந்து ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போய் அதில் வந்து நல்லா செட்டில் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த கொட்டாங்குச்சியை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டிப்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றத ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பசங்க வந்து பெயிண்ட்லாம் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அதை போர் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கூட நீங்கள் இந்த கொட்டாங்குச்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 4-5 எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கலர்ஸ்க்கு ஒரு கொட்டாங்குச்சியில் போட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணுவோம் பிரியாணிக்கு, தயிர் பச்சடிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நைஃப்பில் கட் பண்ண வரலனா இந்த நம்ம வீட்டில் கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காய் திருவுறதுக்கு அதுக்கெலாம். அதில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த போர்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா நல்ல தின்னான ஸ்லைஸாக உங்களுக்கு வரும். பிரியாணிக்கு அப்புறம் தயிர் பச்சடிக்கெலாம் வந்து இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின் லேயராக மெலிசாக வரும். ஈஸியாகவும் வந்து நீங்கள் பண்ணிடலாம். கையில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது காற்றுல பறந்து டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் இன்னும் நைட் டைம்லாம் நம்ம தூங்கும்போது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம துணி காய வைக்கிற கிளிப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பை இந்த மாதிரி 2 சைடு மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விடும்போது உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுல பறந்து அந்த சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. அப்படி இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப் இல்லைன்னா நம்ம பென்னுக்கெலாம் வந்து கேப் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த கேப்பை கூட நீங்கள் இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் வந்து நெயிலில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அது வந்து நல்லா வந்து ஹார்டாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது ஓப்பனே பண்ண முடியாது, ஒரு மாதிரி நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கு வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று கோகனட் ஆயில், அப்படி இல்லைன்னா வேஸ்லின், இது 2த்தில் எது இருந்தாலும் அதோட மவுத் பார்ட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் உங்களுக்கு ஹார்டாக வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு எப்பவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் வந்து என்ன தான் தொடச்சி நல்லா வாஷ் பண்ணாலும் இந்த ஸ்டாண்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மங்கலாகி டல்லான மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கோகனட் ஆயில், அப்படி இல்லைனா வேஸ்லின், இது 2த்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது உங்களுக்கு ஸ்டாண்ட் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும். அதுவும் இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து நம்ம பற்ற வச்சு யூஸ் பண்ணி அந்த நெருப்பு பட்டு அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளையான மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் லைட்டாக வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா உங்களுக்கு பிளாக்காக இருக்கும், அந்த சைடு வந்து நான் அப்ளை பண்ணவே இல்லை, எப்படி வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா
மெயின்டெயின் ஆயிட்டு வரும். ஸோ கேஸ் ஸ்டவ்வும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த நம்ம கோகனட் ஆயில் அப்ளை பண்ண இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சமையல் செய்வோம், ரொம்ப அழுக்காக எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பில் தான் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் கோதுமை மாவு, அரிசி மாவுலாம் பழசாயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, யூஸ் பண்ணாமல் இருக்கோன்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கோதுமை மாவு வந்து லைட்டாக வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பால் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கவரை வந்து தூக்கி போடாதீங்க. இது சூப்பரான ஒரு க்ளீனிங் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு லைட்டாக நான் ஸ்க்ரப் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து நீங்கள் கைக்கு ஒரு க்ளவுஸ் மாதிரி கூட இந்த பால் கவரை வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடலாம். இப்போ இந்த எல்லா கோதுமை மாவையும் வந்து ஒரு ஓரமாக வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டுருங்க. அந்த கோதுமை மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அதில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் பிசுக்கும் வந்து இதை அப்சர்வ் பண்ணிடும். அழுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தது, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சாலே போதும். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து நான் இதில் டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து டிஷ்வாஷ் லிக்விடை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ரொம்ப நிறையா வரும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ லைட்டாக வந்து இந்த டிஷ்வாஷ் லிக்விடை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அதே பால் கவரை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா தேய்க்குது, நுர வருதுன்னு. ஸோ இப்போ நல்லா நம்ம தேய்ச்சி விடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இந்த பால் கவரை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணியில் ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி திருப்பி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சாலே போதும். உங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா க்ளீனாக நீட்டாயிரும். நீங்கள் வந்து காட்டன் கிளாத் இல்லைனா நியூஸ் பேப்பரை வச்சு கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். அப்படி நியூஸ் பேப்பர் இல்லைனா நம்மளுக்கு துணிப்பை மாதிரி கொடுப்பாங்க பாருங்கள். ஆல்ரெடி அந்த டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த துணிப்பையை கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உடைச்ச கடலைலாம் வந்து வாங்கி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசைக்கல்ல சப்பாத்தியோ தோசையோ சுற்றதுக்கப்புறம் அந்த ஈட் வந்து இருக்கும் பாருங்கள். அந்த ஈட்டில் வந்து இந்த உடைச்ச கடலையை வந்து லைட்டாக வந்து போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அந்த ஈட் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறனால உங்கள் உடைச்சக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா பழையபடி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.